ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை இரவு நேர வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாங்க, வாழைத்தண்டு நறுக்கணும் நாளைக்கு சமைக்க. நாளைக்கு வியாழக்கிழமையினால கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம்னு பார்த்தேன். கொண்டக்கடலை குழம்பு வச்சுட்டு தண்டை பொரியல் பண்ணிட்டு அப்பளங்குள்ள மேலே போச்சு. எப்படி கொண்டக்கடலை குழம்பு, தண்டு பொரியல், வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் இன்னொன்று அப்பளம் பொரிக்கிறீங்க. அப்பளம் பொரிச்சு. வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போயிடுச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க காலையிலேருந்து? காலையிலேருந்து வீட்டு வேலை தான். நான் எங்கே போகிறேன்? வீட்டு வேலை தான். நான் போனக்கு ஒருபாடு விளக்கிழுவினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட இடம் அளக்க வந்துருந்தாங்க இன்னைக்கு. எத்தனை? 9 மணிக்கா? ஆமாம், ஒரு 10 மணி போல் வந்துட்டு 2 மணி வரைக்கும் இருந்தாங்க பாவம். அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. உங்கள் வீட்டு பக்கத்து கூட்டு அளந்தான்னு நினைக்கிறேன். நான் வெளியே நின்று பார்த்தேன். அப்புறம் கூட்டினேன். மாவாட்டுன்னு நினச்சேன். மாவுக்கு தான் உளுந்து இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். நாளைக்கு மாவாட்டணும். நாளைக்கு மாவாட்டி நாளைக்கு நைட்டு இட்லி ஊற்று. நாளைக்கு நைட்டு இட்லி இருக்கும். மாவு இல்லைன்னா சரியாக வராது. நாளைக்கு ஏர்லியராக ஆட்டிடலான்னு பார்க்குறீங்களா இல்லை லேட்டாக ஆட்டிடுங்க? இல்லை, இப்போ நைட்டு ஊற வச்சுட்டுனா வெள்ளை ஆட்டியுமே பார்க்கணும். நாளைக்கு வீடெல்லாம் துடைக்கிறோம் வியாழக்கிழமை. எல்லா வேலையும் எப்படி ஒரே நாள் பார்க்க முடியாது, சிரமம். அதனால வெள்ளிக்கிழமை மாவாட்டிக்கலாம், நாளைக்கு வீடை துடைக்கலாம். வெள்ளிக்கிழமை இது துடைக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தேன். ஏன் வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது? வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தங்குற இடத்த நம்ம துடைச்சி விடக்கூடாது. வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி தாங்க. வெள்ளியும் செவ்வாயுமா? வெள்ளியும் செவ்வாயும். ஞாயிற்றும் துடைக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையும் துடைக்கக்கூடாது. அப்புறம் லீவ் விடுறது, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே லீவ் விடுறாங்க. அன்னைக்கு துடைக்கக்கூடாதுன்னா? துடைக்கக்கூடாது. சனிக்கிழமை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு கல்யாணம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல ஏன் சனிக்கிழமை வைக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க லீவுன்னு. மற்றபடி வெள்ளிக்கிழமை வைப்பாங்க, வியாழக்கிழமை வைப்பாங்க, சனிக்கிழமை வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியல. அன்னைக்கு பண்ணால் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தானே இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அது கல்யாணத்துக்கெல்லாம் அப்படியா தெரியல. ஆனால் சனிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு தீர்க்காயுஷம் அப்படின்னு நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்க, 90-95 வயசு வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கமெண்டில் போட்டிருக்காங்க சனிக்கிழமை தான் எங்கள் வீட்டில் யாரோ பிறந்தாங்க, அவங்க வீட்டில் யாரோ இருந்துட்டாங்க அப்படின்னு. எல்லா நாளும் பிறக்கிறவங்களுக்கே எல்லாமே உண்டு போல. என்ன பிறக்கிற நேரம் தான். ரஜினி பிறந்த அன்னைக்கு எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க. ரஜினி மாதிரியா இருக்காங்க எல்லாரும். என்ன அவர் எப்படி பேரும் புகழோடையும் இருக்காரு. அம்மா கைப்போவும் கமலஹாசனை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா பக்கத்தில் பார்க்கல முடியலையா, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தா பார்த்தேன். அதே நிறைய சின்ன திரை ஆக்ட்ரஸை பார்த்துருக்காங்க. அப்புறம் சிம்பு, ஏஆர் ரஹ்மான், சுகாசினியோட வீட்டுக்காரர் பேர் என்ன? ஒன்று இல்லை, சுகாசினி. மணிரத்னம். ஆமாம், மணிரத்னம். நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு சரண்யா பொண்ணுன்னு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா கேரக்டருக்கு எல்லா ஆக்டருக்கும் நல்லா பொருந்துறாங்க. காமெடியும் வருது. ஆமாம், நல்லா இருக்கு. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான். அவங்க எப்படி பொண்ணு? லவ் மேரேஜ் தான் அவங்களாம். ஒரே வேறு கம்யூனிட்டியா? இவங்களும் நிறைய படம்லாம் நடிக்கல. முன்னாடி ஏதோ ஒரு படத்துல ஹீரோயினா தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அம்மா கேரக்டர் தான் நிறைய. அவங்களுக்கு கதாநாயகியா நடிச்சதெல்லாம் கம்மி தான். அம்மா கேரக்டர் தான் இப்போ நிறைய.
ஆனால் எல்லா படத்துக்கும் அம்மா கேரக்டருக்கு செட் ஆகிற ஆளும் செட் ஆகுது. ஆமாம், எல்லா நடிகருக்கும் ஒரு சிலருக்கு அந்தந்த கதாபாத்திரம் கச்சிதமாக இருக்குல்ல. ஆமாம். இப்போ அப்பா கேரக்டருக்குனா யார் மம்மி பக்கம் பொருந்துவாங்க? அப்பா கேரக்டருக்கு எனக்கு வந்து ராமராஜன்ல இந்த பாய் வீடு மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாரு? பாய் வீடு மாதிரியா? பாய் வீடு மாதிரி, ஆமாம். பேரும் தெரியல. அவர் பேரு ராஜ்கிரியனா அப்படிதான் வரும் ஒருத்தர் பேர். எந்த படத்தில் நடிச்சிருக்காரு? நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஏதாவது பர்டிகுலராக படம்? இதுல எல்லாம் இந்த என்ன இங்கே எம் குமரனா? இல்லை, அதுல எல்லாம் இல்லை. இவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. நீங்க உங்களுக்கும் தெரியும் அவரை. பாய் வீடான அவரு. அவரெல்லாம் அப்பா கேரக்டர் சூப்பரா இருப்பாரு. அப்புறம் வலிக்கணும். இன்னைக்கு யாரோட வீடியோஸ் பார்த்தீங்க? இன்னைக்கு ஒன்றும் பார்க்கல. இன்னைக்கு ஒழுங்காவெல்லாம் பார்க்கல நான். ஏன் அப்புறம் என்ன நீங்கள் காலையில் கரண்ட் இருந்துச்சு? ஸ்பைசி கிச்சன் பார்த்தேன் இன்னைக்கு. ஸ்பைசி கிச்சன்லாம் 18.4 லேக் சப்ஸ்கிரைபர். யார் ஸ்பைசி கிச்சன்? ஸ்பைசி கிச்சன் ஒரு குண்டை ஒரு பொண்ணு இருக்கும், பிரியான்னு அந்த பிள்ளை பேர். ஆனால் அதெல்லாம் நல்ல திறமையாக பண்ணுறாங்க. சின்ன பிள்ளை தான். எங்கே இருந்து போடுறாங்க? எங்கே இருந்து போடுறாங்க? அவங்க சென்னையிலேன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஏதோ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு. இது கிச்சனில் இருந்து பிள்ளை ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணா 2 பொண்ணான்னு தெரியல. கிச்சனில் எல்லா ஜாமானும் புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா பண்ணுதுங்க. இதுக்கெல்லாம் முதல்ல வீடியோ எடுத்துருதுங்க கிளிப்பை, அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குதுங்க. அப்படி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ். அது முன்ன பின்ன வரும். அவங்க வீடியோ காட்டுறதுக்கு அதுக்கு முன்ன பின்ன வரும். அது அக்யூரேட்டாக கொடுக்க முடியும். அக்யூரேட்டாக கொடுக்குறது இல்லை. ஆனால் விடாமல் பேசுதுங்க. தொடர்ச்சியாக பேசுகிறேன். அப்போ தானே போர் அடிக்காமல் இருக்கும். விட்டுட்டோம்னா போர் அடிக்கும்ல. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், தியேட்டரில் போய் உட்காந்துட்டு அந்த இடத்துல சைலண்டாக இருந்தால் உங்களுக்கு பார்க்க தோணுமா? தொடர்ச்சியாக பேசணும். அந்த திறமை தான் அது. இப்போ சூர்யாவோ அஜித்தோ விஜயோ பார்க்குறாங்க ஸ்க்ரீனில், வாய் பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. நல்ல நல்ல புத்தியோட நல்லா. அதுவும் நிறைய இதில் ஃபீல்டில் இதில் எல்லாம் யூடியூப்லேயே ப்ரைஸ் எல்லாம் வாங்கி நிறைய இதுக்கு போயிருக்கு. ப்ரைஸ் எல்லாம் வாங்கி அந்த பொண்ணு அதெல்லாம் சின்ன பிள்ளைதான். அவங்க எது இதுவாக எடுத்து போடுறாங்க? சமையல் தான் நிறைய புதுசாக. இது பாய் வீட்டு கஞ்சி சூப்பராக வைக்குது. நம்ம இந்த ரம்ஜான் கஞ்சி இருக்கு பாரு, நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி அது வைக்குது. அது இதில் பார்த்தேன், சூப்பராக இருக்கு. நோம்பு கஞ்சி. அவங்க இந்து தானே? இந்து தான். ஆனால் அது எல்லா சமையலும் பண்ணுது. எங்கேயோ கல்கட்டா பிரியாணி அது இதுன்னு எப்படியோ எல்லாமே தெரிஞ்சு பண்ணுது. எதில் பார்க்கணும்னு தெரியல, பார்த்து பண்ணுது. நல்லா இருக்கு. ஈஸியாக சமைக்குதுங்க. பிள்ளையும் பார்த்துக்குதுங்க, புருஷனையும் வழி அனுப்பிட்டு எல்லாம் பண்ணுதுங்க. சாமை எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக வச்சுருக்கு. அம்புட்டுக்கும் முனை இல்லைன்னா முனை சீவுறதுக்கு கூட அதெல்லாம் வாங்கி வச்சுருக்குங்க. கத்தி இதுகள் கத்தி. ஆனால் மாவெல்லாம் மிஷினில் அரைக்க இதுதான் போகுது. நல்ல பிள்ளைல இருக்கு. எந்த மாவு அரைப்பாங்க? கோதுமை இது மிளகா மல்லி அரைக்க போகுது. கோதுமை இந்த நயங்கோதுமை வாங்கி அதை காய் போட்டு அதை அரைச்சிக்கிட்டு வர போகுது. அதுதான் போகுது. ஸ்கூட்டியில் போகுது. சப்பாத்தி மாவு பாக்கெட் வாங்க மாட்டா? பாக்கெட் வாங்கல. அவங்கெல்லாம் இந்த சம்பா கோதுமை வாங்கி நல்லா கிளஞ்சி காய் போட்டு அரைச்சிட்டு சுத்தமாக அதை போட்டு வைக்கிறாரு. ஏன்னா கூட கிடைக்கும்ல மாவு இல்லையா? ஆனால் அது தீர்ந்து தான் போயிடும். அப்படிலாம் மாவு சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அது அதுக்கு அழகாக இருக்கிற நல்ல பரவாயில்ல. அந்த பொண்ணு பிறந்த இடம் வசதியான இடம் போயிருக்கு அப்பா. அதனால பரவாயில்ல. அதே மாதிரி நடத்துகிறாங்க. அதே மாதிரி நடத்துகிறாங்க. நல்லா நாகரீகமாக பண்ணுது. இப்போ ஒருத்தருக்கும் பிறந்த வீட்டில் எப்படியோ அப்படியே தான் இருக்காங்க. வாக்குப்படுறாங்க. இப்போ ஒருத்தருக்கும் பிறந்த வீட்டில் வாசலிச்சு கோலம் போடுற பழக்கமே இல்லைன்னா இங்கே வந்தால் ஆமாம்.
அவங்களுக்கு இன்கம் எவ்வளோ மம்மி? அந்த பொண்ணுக்கெல்லாம் நிறைய வரும். 4 லட்சம் 5 லட்சம் வரும் யூடியூப்ல 1 மந்த்துக்கா? ஆமாம். அந்த பொண்ணுக்கெல்லாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க? 18 புள்ளி வச்சிருக்கு. அது 2 சேனல். ஒரு சேனலுக்கு இவ்வளவு 2 சேனல் வச்சிருக்கு. அதுல ஓ ஸ்பைசி கிச்சன் ஒன்று, ஸ்பைசி சமையல் ஒன்று, 2 சேனல் வச்சிருக்கு. 2 சேனலுக்கு எடுத்து அதை இது பண்ணி போடுது. இந்த பொண்ணு தான் எல்லாம் பண்ணுது. அவர் சும்மா ஆஃபீஸ் போயிட்டு வர்றதோட சரி, சமையலுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுறாரு. எல்லாம் தெரியுது இந்த பிள்ளை படித்த பிள்ளைனால. இப்போ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதை செய்யுதுங்க வீட்டில் இருந்துக்கிட்டே. நல்லா இருக்கு அது பண்ணுறதெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கு. அப்புறம் சதீஷ் அனிதான்னு ஒருத்தங்க போடுறாங்க. அவங்கெல்லாம் 34 சொச்சம் வச்சிருக்காங்க. அவங்க வெறும் ஜோக்கு, அந்தம்மா வாயே பேசாது, வெறும் ஆக்ஷன்லேயே சிரிப்பு வயிற்று கலக்கம். அது பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் 34.8K வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர். இப்போதே ஓப்பன் பண்ணது அவங்கெல்லாம் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். அவங்ககிட்டலாம் அவ்வளோ மில்லியன் கணக்கில் போகுது. அவங்க தான் நான் சொன்னால ஃப்ரிட்ஜு பெருசு வச்சுருக்காங்க. அது சிரிப்பெல்லாம் பார்த்தா வயிற்று அப்படி சிரிப்பு அப்படி இருக்கும். அதுவும் ஒரு திறமை தானே. அவங்கெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. யாருமே ஒத்துழைக்கல. அவங்க 2 பேருமாதே தத்தி வந்திருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு தானே மேம் அருமை புரியும். ஆமாம், அருமை புரியும். இப்பயுமே அவங்க ரொம்ப ஆடம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்குமே அருமை புரியுது இல்லை மம்மி? ஆமாம், எல்லாருமே கஷ்டப்பட்டு இப்போ பணக்காரர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அருமை புரியாமல் இல்லை. அது ஹஸ்பண்டும் அது சொல்கிறது நல்ல பார்த்தா கொஞ்சம் கேட்காத ஒரு மாதிரி தான் இருக்கு அவர் மூஞ்சியை பார்த்தா. ஆனால் நல்லா ஒய்ஃப் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குவார், கேட்பார். பிள்ளைய 2 ஆணொன்னும் பொண்ணொன்னும். பொண்ணுதான் 30, பையன் சின்னவன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ தான் நல்லா இருக்கா, யூடியூப்னால நல்லா இருக்காங்க. அப்புறம் எங்கேயும் வேலைக்கும் போகிறாரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் வருவார் போல. அதுக்கப்புறம் யூடியூப்லையும் எல்லாம் பண்ணுறாரு. சொந்தமாக கார் வச்சுருக்காங்க. கார் நல்லா ஓட்டுறாரு. இப்போ இந்த காலத்தில் கார் இல்லாத வீடே பார்க்க முடியல. ஆமாம், அவங்கெல்லாம் வீடு சொந்த வீடு கார். எல்லார் வீட்லேயுமே கார் இருக்கு. சதீஷ் அனிதாவா தீபா? அனிதா சதீஷ். ஆமாம், சதீஷ். நீங்கள் இவங்க சேனல்லாம் வாடிக்கையாக பார்ப்பீங்களா? முன்னாடி இவங்களோட சேனல்லாம் பார்த்தேன். அப்புறம் இப்போ தான் திருப்பி பார்த்தேன். ஒவ்வொருக்கா எனக்கு அதுவாகவே எடுத்துக்கிட்டு வர்றதுனால பார்க்குறேன். பள்ளிக்கு நம்ம யூடியூப் எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்கல. இப்போ ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமாக தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. நான் பார்க்கவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு இன்னொரு இது எந்த சேனல் போட்டதுலேருந்தே உங்களுக்கு தெரியுமா? அம்மா கைக்கு பார்த்ததுலேருந்தே எனக்கு ஓரளவு பிடிச்சிச்சு. அவங்கள பார்த்துதான் ஃபஸ்ட்டு யூடியூப்பே எனக்கு பிடிச்சிச்சு. அந்த அம்மா பண்ணுறது, அந்த பசங்க பண்ணுறதும் பிடிச்சிச்சு. காமெடியாக இருந்துச்சு அவங்க பண்ணுறதெல்லாம். இயற்கையாக நம்ம வீடுகளில் நடக்கிற மாதிரியே இருக்கு. என்ன நம்ம வீட்டில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே அவங்க ரீலாகவே பேசிக்கிறாங்க. ரீலாகவே இருக்குது. அதனால அது ரொம்ப பிடிச்சிச்சு. எப்போவுமே இயற்கை தானே யாருக்குமே பிடிக்கும். ஆமாம், செயற்கை கலக்கக்கூடாதுல்ல. அதனால தான் அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சு எல்லா சேனலும். ஆமாம், அதுலேருந்து அப்புறம் எல்லாரையும் அது வரிசையாக எடுத்துக்கிட்டு வந்துச்சு. எல்லோரும் பார்க்குறாங்கன்னு உடனே அதுவே எடுத்துக்கிட்டு வருது. அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஆமாம், ஆனால் இதில் தகுதியே இல்லாமல் ஃபேமஸ் ஆகுது இந்த சுரேஷ்குமார் தான். அவனுக்கு எப்படி இவ்வளோ வியூஸ் வருதுன்னு தெரியல. அந்த அம்மாவும் ஒன்றுமே பண்ணலை, பேசவே வாய் திறக்க காசு இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் 1 லேக் போகுது. இதெல்லாம் 1 லேக் போகுது. வியூஸ் எப்படி வருதுன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்க 2 பேருக்குமே. அந்த பையனை அவ்வளோ ஒன்றும் நல்லா பண்ணல. டான்ஸ் எல்லாம் சும்மா தங்குதுங்கன்னு குதிக்கிறேன். எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ணுறேன்.
அந்த அம்மாவும் வாயை திறந்து பேச அந்த மாட்டேங்கிறாங்க. அம்மாவும் வாயை திறக்கவே வலிக்குது. ஆனால் அம்மா அம்மான்னு அதுக்கு இந்த கமெண்ட்ஸில் அம்மா அம்மா அம்மான்னு அத்தனை பண்ணுதுங்க. அம்மாவை சிரிக்க சொல்லுங்க, அம்மாவை பேச சொல்லுங்க, அம்மாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கமெண்டில் போடுதுங்க. அவங்களுக்கு வர்றதே அதிசயமா இருக்கு. மிச்சம் எல்லாரும் கூட திறமை உள்ளதே வர்றது. திறமை இல்லாமல நிறைய பேர் யூடியூப்ல வராங்க. எல்லாம் லக்குதான். என்ன லக்குதான் இதெல்லாம். அந்த அம்மா அப்படிங்க கூடாது போலிக்கும், அப்படிங்க கூடாது போலிக்கும். இப்போ நம்மெல்லாம் ஓரளவு வந்து இதுலேருந்து ஆமாம் கொஞ்சம் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோம்னா அதில் வாய் திறந்து பேசுவோம், அதில் எப்படியாவது டெவலப் பண்ணுறதை பார்ப்போம், அதில் இதை மாற்றுவோமா அதை மாற்றுவோமா அப்படின்னு யோசிப்போம். இப்போ அந்த அம்மாலாம் இப்போ நீங்கள் டெவலப் ஆகி இத்தனை பேர் அம்மா அம்மானாலும் அப்படியே நிற்கிறாங்க. மாற்றிக்கணும்னு நினைக்கல, அந்த அம்மாவுக்காக ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். இவனுக்கு ஒரு சேனல் இருக்கு. அந்த அம்மாவோட வீடியோஸ் இருக்காது, ஆனா இது நிறைய போகுது, ஷார்ட்ஸ் நிறைய போகுது. அதுவே 1 மில்லியன் அப்படி போகுது. அந்த அம்மா ஈங்கிறதுக்கு ஒரு அத்தனை மில்லியன் போகுது ஷார்ட்ஸ். அதே ஆச்சரியமா இருக்கு. அவங்க 2 பேரும் தான் இப்போ யூடியூப்ல இவ்வளவு தூரம் இதுவா வர்றது அதிசயமா இருக்கு. அவனுமே எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது கோயிலில் போய் சாப்பிட்றது, விருந்தில் போய் சாப்பிட்றது, அதுதான் காட்டுறேன் எப்போ பார்த்தாலும். டான்ஸ் இந்த அர்த்தமே இல்லாமல் டான்ஸ் ஆடுறது பொம்பளை மாதிரி. இது அது என்ன நதிக்கரை ஓரத்தில் கல்யாணக்கார வீட்டில் இதெல்லாம் டான்ஸ் ஆடுறது அதையே ஆதரிக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் தானே. என்டர்டெயின்மெண்ட் தானே. என்டர்டெயின்மெண்ட் நல்ல விதத்தில் ஆனாலும் ஓகே, கெட்ட விதத்தில் ஆனாலும் ஓகே. இந்த திவ்யா கலர்ச்சியை எல்லாத்துக்கும் போச்சு. திவ்யா கலர்ச்சிக்கெல்லாம் வியூஸ் அவ்வளோ போணுச்சு. 37 இருக்கு. அப்படிதான். அந்த பிள்ளை ரொம்ப திமிரா பேசும். பழிக்கணுமே. இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, ஃபேஸ்புக் பிடிச்சிருக்கா? ஃபேஸ்புக்லேயும் போடலாம் நம்மள. ஆமாம் போடலாம், ஆனால் நம்ம என்ன அதில் மூவ் பண்ணல. ஃபேஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு வருமா ஃபாலோவர்ஸு, காசு வருமா. ஃபேஸ்புக் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா? ஃபேஸ்புக்கை எடுத்துக்கிட்டு வரோம் நம்ம. எதாக இருந்தாலும் இப்படி இதுங்கும் போது எடுத்துக்கிட்டு தானே வரும். அதுவும் இப்போ யூடியூப்பில் எனக்கு A to Z தெரிஞ்சிருந்தா நான் நேரம் ரீச் ஆகிருப்பேன். இப்போ ஒன்றே வச்சு பண்ணுறதுனால தான் எனக்கு அவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியல. ஏன்னா நீ எல்லாம் டபக்குன்னு எதையும் யோசிச்சு செய்ய மாட்டேங்கிற, முன்வையிலே போயிட்டு இருக்க. ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலாமா? அந்த சல்லோ சொல்லிச்சு ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் அது நிறைய வரும், நமக்கு அதில் தான் ஃபஸ்ட்டு காசு மணி வரும், அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து வரும் அப்படின்ச்சு. எனக்கு இதை பற்றி தெரியாதனால தான் நான் இதனால இதுங்கிறது இல்லை. நமக்கு அவ்வளோ தூரம் அறிவு இல்லை. இந்த அளவுக்கு இதில் தெரிஞ்சவங்க இதில் நல்லா கீழே இறங்கி எல்லாம் பண்ணாங்கன்னா காசு வந்துடும் நமக்கு. அப்டேட் அப்பப்போ இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா. அப்படியே இன்ஸ்டாகிராமும் போடலாம். இன்ஸ்டாகிராமும் போடுதுங்க எல்லாமே. ஷேர் சாட்லேயும் போடலாம். ஷேர் சாட்டில் நீங்கள் எடுத்து போடுறீங்கல்ல பாட்டு தத்துவம்லாம், அதெல்லாம் நம்ம எதுவும் ஓன் மேக்கிங்கும் போடலாம். அப்லோட் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஒரு பாட்டு பாடி அதில் அப்லோட் பண்ணலாம். வழிக்கு நமக்கு பாட்டு பாட பிடிக்குமா? பிடிக்கும். இப்போ தலைமுடி இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் தலைமுடி இருந்தால் தான் பாடணுமா? என்ன வாய் இருந்தால் பார்த்ததா? வாய் இருந்தாலும் நாளைக்கு குக்கரில் போடக்கூடாது. இது தண்ணியை தான் பொரியல் பண்ணும். ஏன் குக்கரில் போட்டால் என்னமோ மாதிரி குக்கரில் போட்டு சமைக்கக்கூடாது. அது ஹிந்தாலியம்னாலையா? இல்லை இன்றைக்கி நான் இவங்கள்ட்ட சொன்னேன், ஹிந்தாலியம் தான் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் இப்போ ஜெர்மனில் தான் சமைச்சோம். எல்லோரும் இந்த ஆயுசோடு இருக்கு இல்லையா, இப்போ தான் சில்வரில் சமைங்கிறாங்க. என்ன ஹிந்தாலியத்தில் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. யார் இதான் இங்கே நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசுவேன்ல, சீகம்பட்டி.
அந்த காலத்துலலாம் இந்த பானையில் சமைச்சாங்க. அதுக்கப்புறம் வர வர செருமன் ஆயிடுச்சு. என்ன இப்போ சில்வர் ஆயிடுச்சு. இருக்கிற பாத்திரத்திலேயே பெஸ்ட்டு சில்வரா மம்மி? சில்வர் தான். வேறு மண்பானதே பெஸ்ட்டு. இல்லை அந்த பெஸ்ட்டு கேட்கல. இப்போ எப்படின்னா தரமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் குவாலிட்டியில் நம்பர் 1 எது மம்மி? குவாலிட்டியில் நம்பர் 1 சில்வர். அதை தாண்டி எதுவும் இல்லையா? அதை தாண்டி எதுவும் இல்லை. பித்தளை, வெள்ளி. வெள்ளி எல்லாம் அடுப்புல எல்லாம் வைக்க முடியாது. சாப்பிட்ற தட்டு வேணா வச்சுக்கலாம். என்ன சாப்பிட்ற தட்டு வச்சிருப்பாங்க, குடிக்கிற டம்ளர் வச்சிருப்பாங்க வெள்ளியில. ஆமாம், சமைக்கிறதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சமைக்கிற பாத்திரம்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. வெள்ளி குடம் வந்து டைனிங் டேபிளில் வச்சுருப்பாங்க, தண்ணி மோந்து குடிக்க. டைனிங் டேபிள் காலில் இருந்தால் வெள்ளி தவளை இருக்கும், அதில் தண்ணி விளக்கிட்டு அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன் மம்மி பாத்திரம் அதில் வந்தால் நல்லது இல்லையா? பாத்திரம் சமைக்க மாட்டாங்க யாரும். அது காஸ்ட்லியானதில் அதில் எப்படி அடுப்பு வச்சு சமைப்பாங்க? அதெல்லாம் ரொம்ப அது தங்கத்துக்கு நிகரானது இல்லை. தங்கம் மாரி இல்லை. அதனால சமைக்க மாட்டாங்க. வெளியில் சாப்பிட வச்சுக்குவாங்க, தண்ணி குடிக்க வச்சுக்குவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரிச்சான வீடாக இருந்தாலும் சில்வரில் தான் சமைப்பாங்க. ஆமாம், சில்வர் தான். அப்புறம் 2வது ரகம் மம்மி? 2வது அலுமினியம். அலுமினியம். ஆமாம். ஆனால் மண்பானை பெஸ்ட்டு என்னை கேட்டால். மண்பானை மண்சட்டி தான். மண்பானை வந்து மீன் குழம்புக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு. இல்லை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு. அந்த காலத்துல மண்ணில் தான் சமைச்சாங்க. அந்த காலத்துலலாம் உங்கள் அம்மா வீட்லையா? மண்பானை விறகடுப்புல தான் சமைச்சாங்க. அதில் தான் மண்பானையில் சோறு குடிப்பாங்க, பெரிய பானையில் எல்லாருக்கும். மண்பானை உடஞ்சி போயிடாதா? எதவாத்தையும் கவுக்கணும். கவுக்கிறதுக்கு வடிக்கிறதுக்கு ஒரு இதுவாட்டா இருக்கும் மரத்தில், அதுதான் வடிப்பாங்க. நம்மளாம் எடுத்து ஹேண்டில் பண்ணோம்னா உடஞ்சி வரும். இப்போதான் அப்படியா இருக்குது, அப்போல்லாம் அதுதான். இப்போ மண்பானையிலே இந்த இது தண்ணி குடிக்கிறதுலலாம் வாய் மாதிரி வச்சு செஞ்சுருக்கா மம்மி? அது செஞ்சுருக்காங்க. அப்புறம் மண்பானையிலே நிறைய இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மண்பானையில் குடம் மாதிரி வாய் திறந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அது மாதிரி டேப்பு காரைக்குடி போகிற வழியிலலாம் வச்சுருக்காங்கல்ல? ஆமாம், காரைக்குடிக்கு போகிற வழியில் நிறைய மண்பண்டுங்க. பள்ளத்தூருக்கு தாண்டி. ஆமாம், அதெல்லாம் நிறைய வாங்குறாங்க. ஆமாம். நீங்கள் ஏன் மேம் வெயில் காலத்துக்கு இதுக்கு மண்பானையில் வைக்கிறது இல்லை? மண்பானையில் தான் வச்சேன். அதெல்லாம் அப்புறம் என்னால் திடீர்னு மாற்ற முடியல. ஒவ்வொருத்தரும் அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிறாங்க. என்னால் திடீர்னு மாற்றிக்க முடியல. மழை சரி, நம்ம வெயில் காலத்துக்கு மண்பானையில் வைப்போம்னா திடீர்னு மழை வந்தால் திடீர்னு மாற்றணும். அப்போ நம்மளால் அது மாற்றிக்க முடியல. அதனால ஒரே வேலை இப்படியே வச்சு குடிச்சாச்சு. ஏன் மழை காலத்தில் மண்பானையில் குடிக்கக்கூடாதா? மழை காலத்தில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல, சளி பிடிச்சிக்கும்ல. மண்பானையில் தண்ணி வச்சாவே ஜில்லுன்னு இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி? அது ஜில்லுங்கிற தன்மை இருக்குது மண்பானைக்கு. அந்த இது இருக்குல்ல, அந்த ஓட்டையாக இருக்கும், அது வழியே வேர்வை இதாக இருக்கும் மண்பானையில். அப்போ மண் சட்டியில் சமைச்சாலும் கூலிங்காக தான் இருக்குமா? கூலிங்காக இருக்காது, தெரியல. அது கூலிங்காக இருக்கும். மண்பானை மட்டும்தான் கூலிங்காக இருக்கும். அதனால அப்டேட் ஆகிக்க முடியல. இந்த காலத்து பிள்ளைய மாதிரிலாம் அப்டேட் ஆகிக்க முடியல. அதனால விட்டாச்சு. அதெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி வந்து அது சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதா இருந்தால் இதெல்லாம் செய்யலாம், அப்டேட் பண்ணலாம். அதுவும் அந்தந்த காலம் வரையில அந்தந்த காலம் யூஸ் பண்ணணும். மண்பானை ஸ்பைசி கிச்சன்லாம் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது. வசதி இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே நல்ல துருதுருன்னு நல்லா இருக்குது. தெரியாது, குண்டாக தான் இருக்கும் அந்த பொண்ணு. ஆனால் நல்ல இதுவாக இருக்கும். குண்டா இருந்தால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் நல்லா வேலை செய்யுதே. இல்லை, உங்கள் கருத்து என்ன? நல்லா குண்டாக இருக்கான்னு. மனசு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்போ வேணாலும் வேலை செய்யலாம். மனசில் ஒரு புத்துணர்வு இருக்கணும், எப்போ வேணாலும் வேலை செய்யலாம். இப்போ தொப்பை வச்சுக்கிட்டு இருக்கவங்க கீழே குமிஞ்சு வேலை பார்க்க முடியாதுல்ல? அதுவும் பார்க்க முடியாது. அந்த பிள்ளையெல்லாம் நின்றுக்கிட்டே தானே பார்க்குது. அதுக்கு கீழே தான், அடுப்பெல்லாம் மேலே தான், எல்லாமே மிக்சி
எல்லாமே மேலே. சரி, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், கீழே குமிஞ்சு தான் உட்காரணும், இதெல்லாம் எப்படி கஷ்டமாக தானே இருக்கும்? தெரியல அது எப்படி உட்காரணும். குண்டாதான் இருக்கானா அந்த பிள்ளை. சேலை கட்டினாவெல்லாம் பெரிய அம்மா மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஆக்டிவாக இருக்கும். ஆள் மீடியமாக இருக்கிறது நல்லது. நல்லது, ஆமாம். ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது. இந்த இதில் ஒருத்தர் பார்த்தீங்களா, இந்த இப்போ கல்யாணம் பண்ணார்ல ஒரு குண்டு, நல்ல குண்டா இருப்பார்ல, தீபாவா அவங்க கல்யாணம் பண்ணார்ல, அவர் எத்த தண்டி பிரியங்காவா இல்லை இன்னொருத்தவங்க, இந்த டிவி ஆக்டரு குட்டையா கோனிடெயில் மாதிரி போட்டிருக்கோம், அவங்க புருஷன் கூட பிஸ்னஸ் மேன், நல்ல குண்டா இருப்பார், கல்யாணம் பண்ணாங்க, நல்ல குழுக்கு முழுக்குன்னு இருப்பார், அத்த தண்டி குட்டையாக இருப்பாங்க அப்படி. அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ், அவர் பிஸ்னஸ் பண்ணுறார், நல்ல வசதி. ரவீந்திர டைரக்டர் இல்லை, அவர் டைரக்டர் இல்லை, ரவி, அந்த கோனிடெயில் அவங்க புருஷன். மகாரவி, மகாலட்சுமி, மகாலட்சுமி அது அவன் டைரக்டர். ஆமா, பிசினஸ் மேன்லாம் கிடையாது, டைரக்டர். அவன் ரொம்ப குண்டாவில் இருப்பார் அவரு. அவர் மாதிரி இருந்தா வேலை செய்ய முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் டைரக்டர் எப்படி பண்றாரு தெரியல, மூளை வேலை செய்யும் போல. அப்ப எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் அன்ஹெல்தி ரொம்ப. இப்ப ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், எதுலயே போட்டுருந்துச்சு, தெரியல உடம்பு சரியில்லைன்னு. யார் சொல்றேன்னு தெரியுதுல்ல? தெரியுது. மகாலட்சுமி டிவி சீரியல்ல வருது, முக்காவாசி இந்த இப்ப கூட ஒரு நாடகத்துல வருது. அதுக்கு ஒரு குழந்தை இருக்கு, முதல்ல கல்யாணம் பண்ணேன், டைவர்ஸ் ஆயிட்டு பிறகு கல்யாணம் பண்ணிருக்கு. அவ்வளவு குண்டா இருக்க கூடாது. ஆமா, அவ்வளவு குண்டாவெல்லாம் இருக்க கூடாது. ஆனா அவர் சொல்றாரு அவருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா. சாப்பிட்டனால தான் எப்படி இருக்காரு. இப்போ எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன் அப்படின்னாலும் உடம்பு போட்டாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் எப்படியோ அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு லிமிட்டுக்கு மேலெல்லாம். அதில் இருக்க உறுப்புகள் அது சுமக்கணும்னு. ஆமாம், என்னையவே குண்டுங்கிறாங்க எல்லாரும். நானே குண்டா? நார்மல். என்னையவே குண்டு, வெயிட் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. நான் சாப்பிட்றதுல அளவாக தான் சாப்பிடுவேன். எல்லாருமே ஒரு 60 கிலோ இருக்கலாம் மம்மி. ஆமாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில சின்ன பிள்ளைகள இந்த ஸ்பைசி கிச்சன்லாம் வெயிட் 70-72 கிலோ இருக்கும். ஆனால் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யுது, நல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை. மனசேன் காரணம் மம்மி வேலை செய்கிறது. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்குது எந்த நேரம். ஒரு ஆர்வம் தான் மெயினாக. இப்போ உடம்பு டயர்டாக இருந்தால் மனசு நல்லா இருந்தால் வேலை செய்ய முடியுமா? அப்பவும் முடியாது, மனசு நல்லா இருந்தாலும் முடியாது. ரெண்டுமே ஒத்துழைக்கணும், உடம்பு ஒத்துழைக்கணும், மனசு ஒத்துழைக்கணும். ரெண்டுமே ஈவனாக இருக்கும். மனசை வந்து நம்ம புத்துணர்ச்சி ஆக்கிக்கலாம். உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி, எந்தெந்த விதத்தில் ஆக்கிக்கலாம்? நம்ம திங்க் பண்ணுறது நல்லா, நமக்கு பிடிச்சதா திங்க் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களை நினைச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும். அப்படிதான் எவ்வளோ கவலையில் இருந்தாலும். ஆமாம், உடம்பு டயர்ட்னஸ் ஆகாமல் பார்க்கறதுக்கு அது ரெஸ்ட் எடுத்தது. வேறு எப்படியும் செல்ஃப் இதுவாக பண்ணிடுது. இந்த வெங்காயம் பாரு, சின்ன வெங்காயம் இந்த தண்ணி இருக்குது, இது நாட்டு வெங்காயம் கிடையாது. இது சும்மா இந்த இது மாதிரி போடுறது. அவங்க இப்போ கலப்படம் போடுறாங்கல்ல, சின்ன வெங்காயம்னு பேர் தான் அது. ஆனால் நான் சின்ன வெங்காயம் கிடையாது, இது இல்லை. இதை போய் 1 கிலோவோ 1/2 கிலோவோ 50 ரூபாய்ன்னு வாங்கணும். போன வாரம் வாங்கினதா இந்த வாரம் சந்தையில் வாங்கினது. இது சின்ன வெங்காயமே கிடையாது பாரு, எருமாடாக இருக்குது ஒரு வெங்காயமும். அது அதோட கலந்துடுறாங்க. ஆமாம், போன வாரம் வாங்கின பாரு, அவன் சொல்லியே விட்டேன், இது வந்து நாட்டு வெங்காயம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் விலை கூட சொன்னேன், 60 ரூபா சொன்னேன். பரவாயில்லைன்னா அதான் வாங்கினேன்னா. அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, உரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து உரிக்க ஈஸியாக இருக்கு, ஆனால் இதில் அந்த அளவுக்கு இது இல்லை. நாட்டு வெங்காயம்னா என்ன மம்மி, அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குமா? ஆமாம், நம்ம ஆர்டினரியாக வாங்குறதெல்லாம் வெளி ஸ்டேட்லேருந்து வருதா? இதெல்லாம் அது என்னமோ கலப்பட வெங்காயம்னு சொல்கிறாங்கல்ல,
அதுக்கு என்னமோ பேர் சொல்கிறீங்களா அந்த மாரி உள்ளது. ஹைப்ரிட். ஹைப்ரிட் ஆமாம். இதெல்லாம் சத்தே கிடையாது. அந்த அந்த வெங்காயத்தில் உள்ள சத்து இல்லை. இதுலேயே இவ்வளோ சொன்னால் அப்புறம் சத்து எப்படி உடம்புக்கு உள்ளே போகும்? ஆமாம், எல்லாமே பண்ணுறாங்க, உணவுகளையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் அதுதான் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் பாக்கெட் பால் தான் வாங்கி குடிக்கிறாங்க. நான் இப்போ இதில் நெட்டில் பார்க்க, இதில் யூடியூப்பில் நிறைய பேர் பாக்கெட் பால் தான் குடிக்கிறாங்க. பசும்பாலுங்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லாருமே பாக்கெட் தான் வாங்கி குடிக்கிறாங்க. வேற என்ன பண்ணுறது? கிடைக்கலன்னா மனுஷருக்கு அதோட ஒத்து போக வேண்டியதானே. நமக்கு வர்ற தண்ணி நல்ல தண்ணியே இல்லைப்பா, அது கலங்கலா இருக்கு. சுட வச்சு தான் குடிக்கணும். ஆமாம், குடிக்கவே கூடாது. சுட வச்சு தான் குடிக்கணும். நாளைக்கெல்லாம் கொதிக்க வைக்கணும். நான் நறுக்கிறது கூட முன்னாடி நறுக்கி வச்சிடலாம் இனிமே. ஏன் மம்மி? நான் கொஞ்சம் நானா இருக்கையில கொஞ்சம் ஃப்ரீயாக நறுக்கி வச்சிடலாம். நீங்கள் என்ன வழிக்கு நம்ம இடம் மாற்றிட்டீங்க நறுக்கிறதுக்கு? அங்கே ரொம்ப வேர்க்குது போர்ட்டிகோவில். இங்கே ஃபேனில் பண்ணாதே. இவ்வளோ பெரிய வானம் இருக்கிற இடம் உங்களுக்கு வேர்க்குதா? ஆமாம். இந்த இடம் வேர்க்கலையா? இந்த இடம் ஃபேன் ஓடுதுல்ல. வேர்வு ஊற்றினா தாங்கவே முடியல. 2 நாளாக வேர்க்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு பழையபடி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வரலைங்கவும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஏசி போட்டு தூங்குனீங்களா? இல்லை, ஏசி தான் போட்டு தூங்கணும். இன்னைக்கெல்லாம் சும்மா அவ்வளோ தூங்க முடியாது. இதுக்கு முன்னாடி 2 நாளும் ஏசி போடலை, சும்மா ஃபேன் மட்டும்தான் போட்டு தூங்கணும். இன்னைக்கு தான் திருப்பி அந்த கடையில், மளிகை கடையில் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா எனக்கு மட்டும்தான் வேர்க்குதா, உங்களுக்குலாம் வேர்க்குதான்னு? இல்லைக்கா, எல்லாருக்கும் தான்ப்பா வேர்க்குது. இன்னைக்கு ரொம்ப வெயில் இதுவாக தான் இருக்குது அப்படின்னாப்பா. அதுவும் அந்த ஹோட்டல்கிட்ட வேற நின்ன உடனே ரொம்ப எனக்கு அப்படியே ஹோட்டலில் உள்ள அந்த வெப்பமெல்லாம் வந்துச்சு. இந்த மளிகை கடைக்கிட்ட தள்ளி தானே நிற்கிறீங்க? தள்ளி தான் நின்று அப்படி இருந்துமே அந்த வெயிலுக்கு அப்பா. சரி, அப்போ இப்படி நம்ம சொல்கிறோம்னா அடுப்பில் என்ன கஷ்டப்படுவாங்க சொல்கிறோம். ஆனால் பணத்துக்காக. ஆமாம், சிரமம் தான் பாவம். பணத்துக்காகனால இவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டே இருக்க முடியுமா? ஆமாம். இப்போ உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக அடுப்புக்கிட்டே நெல் அப்படின்னு சொன்னால் சிரமம். ஆனால் இடையில ரெஸ்ட்டு. ஆமாம். மதிய நேரம் அவருக்கு வேலை இருக்காதுல்ல? ஆமாம், அவர் மதியம் இருக்காது. காலையில் தோசை போடுவார், இட்லி போடுவார், ஆம்லெட் போடுவார், சாப்பிடுவாங்க. மதிய நேரம் வேலை இருக்காது, சோறுக்கு தான் வேலை இருக்கும். நைட் நேரம் திரும்ப பரோட்டா. ஆனால் நைட் நேரம் ரொம்ப நேரம் வேலை இருக்குங்க. ரொம்ப நேரம் வேலை இருக்கும். பரோட்டா வாங்குவாங்க, அதை வாங்குவாங்க, இதை வாங்குவாங்க, கொத்து பரோட்டா, இது ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆம்லெட்டு, ஆஃப் பாயிலு, அது கேட்பாங்க, இது கேட்பாங்க. நம்ம புதுக்கோட்டையிலே ஃபேமஸ் வந்து இந்த அது என்னது முட்டை மாஸ். அதை ஒரு நாள் வாங்கி சாப்பிடுவோம் மம்மி. அது எப்படி தெரியல, அது நல்லா இருக்கும் போல. புதுக்கோட்டையிலே ஃபேமஸ் வந்து புதுக்கோட்டையில் தான் ஃபேமஸ் ஆகுது முட்டை மாஸ். அது முட்டையை ஒன்றோ ரெண்டோ உடச்சி ஊற்றி வெங்காயத்தை போட்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி முட்டையை மட்டுமே கிளறது ஒரு மாதிரி பண்ணுறா. அதுக்கு பேர் தான் முட்டை மாஸ். அதை ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம். முட்டையெல்லாம் நல்லது தான், ஒன்றும் கெடுதி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிடலாம். நாட்டுக்கோழி முட்டையா போந்தா கோழி முட்டையா? நாட்டுக்கோழி முட்டை எது வேணாலும் சாப்பிடலாம். நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு போந்தா கோழி முட்டையவே கலரில் ஒட்டுக்கிறாங்க, அதையும் சாப்பிட்றோம். என்னென்ன மம்மி நறுக்கிறீங்க? இந்த இது இது வாழைத்தண்டு நாளைக்கு. இது கொண்டக்கடலை குழம்புக்கு ஊற வைக்கணும். கொண்டக்கடலை குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, வாழைத்தண்டுக்கு வெங்காயம். இது வந்து கொண்டக்கடலை குழம்புக்கு பூண்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் இந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதுக்கு தோசை மாவு நாளைக்கு தான் ஆட்டணும். கோதுமை தோசை. என்ன ஃப்ரெண்ட்ஸு, சுட சுட கோதுமை தோசை பாருங்க, சூப்பராக இருக்குது கோதுமை தோசை. இந்த மத்தியானம் வச்ச அந்த புளிக்குழம்பு
தொட்டுக்கறி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். அங்கே என்ன வாங்கியிருக்கீங்க மம்மி? இங்கே ஜாமானா இந்த 1 கிலோ இது நாட்டு சக்கரை, 1 கிலோ ரவை, நாகா ரவை சூஜி, இது நல்லா இருக்கும். நாகா ரவை, 1 கிலோ உளுந்தம் பருப்பு. இது பூண்டு சந்தையில் வாங்க மறந்துட்டேன், அதனால 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 20 ரூபா மிளகா. வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, இப்போ போய் வாங்கிட்டு வந்தோம். சந்தையில் மறந்துட்டா கடையில் வாங்க வேண்டியதான். தோசை முடிஞ்சு டின்னர் இதான் ஃப்ரெண்ட்ஸ். தோசை சூப்பராக இருக்கு பாருங்க. கோதுமை தோசை தான். நான் சாயந்தரமே இதுன்னு வச்சேன், அப்போ கட்டியாக தான் இருந்துச்சு. சாயந்தரமே கலக்கி வைக்கல. இப்போ எடுக்கும்போது எல்லா கட்டியுமே கரைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம கரைச்சி வச்சோம்னா கட்டி எல்லாம் கரைஞ்சிரும். ஒரு 2 மணி நேரம் முன்னாடி கரைச்சி வச்சிட்டோம்னா கட்டியா இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிரும். இல்லைன்னா இது ஒவ்வொருத்தர் மிக்சியில் அடிக்கணும் தோசை மாவை கட்டியா இருக்கிறதுக்காக. இந்த பாருங்க, எங்களோட மாவு பாருங்க எப்படி இருக்கு, ஒரு கட்டி கூட கிடையாது. நானாச்சும் கரைச்சி வைக்கையில கட்டியா தான் இருந்துச்சு. சரி வைப்பம்ட்டு வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஊத்த வரையில எல்லாமே கரைஞ்சி, கரண்டியில தான் போட்டு கரைச்சேன், கையில கூட போட்டு கரைக்கல. அது எல்லாமே இதாயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் முன்னாடி கரைச்சிடணும், அப்போ நல்லா இருக்கும் தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே. எங்களுக்கு யாருமே வியூஸே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டும் வரமாட்டேங்குது. கொஞ்சம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.